ஹலோ கைஸ், வெல்கம் டு துரோன் அகாடமி. நம்ம இன்னைக்கு மார்ச் 28க்கான நடப்பு நிகழ்வுகள் தான் பார்க்க போகிறோம். ஸோ பாருங்கள், இந்தியா வருகிறார் ரஷ்ய அதிபர் புதின் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ என்னென்னா, நமக்கு டிஎன்பிசி ரிலேட்டடாக தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், 2024 பிரிக்ஸ் BRICS பிரிக்ஸோடைய உச்சி மாநாடு எங்கே நடந்துச்சுன்னா ரஷ்யாவில் நடந்துச்சுங்க. அதுவே பார்த்திங்கன்னா 2025 பிரிக்ஸோடைய உச்சி மாநாடு எங்கே நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பிரேசிலில் நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அது இப்போ நடந்து முடிஞ்சிச்சு. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா பிரிக்ஸ் உச்சி மாநாடுகள் 2024 2025 எங்கே நடந்துச்சுன்னு சொல்லிட்டு கேட்டாங்கன்னா இந்த 5 நாடுகளுக்கு இடையே தான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்த்தாச்சு, பட் தெரிஞ்சுக்கோங்க டீக்கால் மாதிரி. அடுத்து பல்லுயிர் பாரம்பரிய தலம் காசம்பட்டி கோவில் காடுகள் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்கப்பா. ஸோ நம்ம வந்து அரியப்பட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஊர் இருக்குங்க. அந்த அரியப்பட்டின்னு சொல்லுவாங்க. இதுதான் தமிழ்நாட்டில் முதல் ஹெரிட்டேஜ் சைட்டாக இருக்கும் அப்படின்றது சொல்கிறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இது எங்கே இருக்குது, காசம்பட்டி கோவில் காடுகள்னு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்குங்க. ஸோ ஏன் திண்டுக்கல் மாவட்டத்தில் இது ரொம்ப ஃபேமஸ்ன்னு பார்த்தீங்கன்னா தாவர இனங்கள் மொத்தமாக 48 வகையான தாவர இனங்கள் இருக்குன்றாங்க, 22 வகை புதர்கள் இருக்குன்றாங்க, 21 வகை கொடிகள், 29 மூலிகைகள், இது எல்லாமே சேர்ந்தால் இது என்ன சொல்லிட்டாங்க, பல்லுயிர் தலமாக அறிவிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்கப்பா. நெக்ஸ்ட்டு நகைமுரண் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டிக்கல் கொடுத்துருக்காங்க. இதில் இந்திய ரிசர்வ் வங்கி இதை பற்றி தான் நிறைய சொல்லியிருக்காங்க. ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா இப்போ நிறைய இனிஷியேட்டிவ் எடுத்திருக்காங்க. ஸோ நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய டேட்டாஸ், கடந்த 10 ஆண்டுகளில் வாராக் கடன் கிட்டத்தட்ட 16 லட்சம் கோடி வங்கியால் வகைப்படுத்தப்பட்டுள்ளன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தொழில் நிறுவனங்களும் தொழில் அதிபர்களுக்கும் தான் இது அதிகமாக கொடுத்துருக்காங்க வாராக் கடன் அப்படின்றது தெரிஞ்சுக்கங்க. அப்போ பாருங்கள், தனியார் வங்கிகள் முறைகேடுகள் செயல்பாடுகளில் முடிவு கட்டும் வகையில் கடந்த 1969ஆம் ஆண்டு இந்திரா காந்தி பிரதமராக இருக்கும்போது என்ன பண்ணாங்க, 14 வங்கிகள் தேசியமயமாக்கப்பட்டது. அதுவே 1980ஆம் ஆண்டு 6 வங்கிகள் தேசியமயமாக்கப்பட்டது அப்படின்றது நம்ம பார்த்துருப்போம். அது மட்டும் இல்லாமல் பிரதமர் நரசிம்மராவ் பார்த்திங்கன்னா பிரதமராக இருக்கும்போது 1991ஆம் ஆண்டு LPG லிபரலைசேஷன், ப்ரைவேட்டைசேஷன், குளோபலைசேஷன் சொல்லிட்டு இந்த தாராளமயமாதல், தனியார் மயமாதல், உலகமயமாதல்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை கொண்டு வந்தது. என்ன ஆயிடுச்சு, நிறைய வங்கிகள் தோற்றுவிக்கப்பட்ட தனியார் துறை வங்கிகள் சொல்லுங்க. அதே மாதிரி ஜன்தன் யோஜனா அப்படின்ற ஒரு திட்டத்தின் மூலிமா அனைத்து மக்களுக்கும் வங்கி சேவை கணக்கு ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்றது இந்த ஆர்டிக்கலில் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் பண்ண வேண்டிய முதல் கேள்வி என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஜன்தன் யோஜனா ஆரம்பிக்கப்பட்ட ஆண்டு, அதை மட்டும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிடுப்பா. இன்றைக்கான திருவள்ளுவர் பாருங்கள், குடிதழி கோல் ஒச்சும் மாநில மன்னன் அடிதழி நிற்கும் உலகு, குடிகளை அன்போடு அணைத்து கொண்டு செங்கோல் செலுத்துகின்ற அரசனுடைய அடியை பொருந்தி உலகம் நிலை பெறும் அப்படின்றாங்க. ஸோ குடிமக்களுக்கு அன்போடு யார் ஒருத்தர் பணியாற்றுறாரோ அதை பொறுத்து தான் அவனுடைய நாடு அமையும் அப்படின்றத திருவள்ளுவர் சொல்லியிருக்காருங்க. நெக்ஸ்ட் ஒன் ஸ்கிப் பண்ணிக்கலாம்பா, தேவையில்லைங்க. எஸ் தேவைங்க. வங்கதேச உறவை மேம்படுத்த விருப்பம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ முகமது யூனிஸ்க்கு பிரதமர் மோடி கடிதம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வங்கதேசம் என்பது பார்த்திங்கன்னா நம்ம அண்டை நாடுகளில் ஒன்று. 1971 மார்ச் 26ஆம் தேதி தான் பாகிஸ்தானிடமிருந்து பிரிந்து விடுதலையாக வருது. அப்போ தேசிய தினமாக வங்கதேசம் கொண்டாடுகிறதுங்க. விடுதலை பெற்ற தினத்தை என்ன தினமாக கொண்டாடுறாங்க, தேசிய தினமான்றாங்க. அப்போ பாருங்கள், 4156 கிலோமீட்டர் பார்த்திங்கன்னா நமக்கும் அவங்களுக்கும் பவுண்ட்ரி லைன் இருக்குது அப்படின்றது சொல்கிறாங்க. ஸோ இது மட்டும் நம்ம தெரிஞ்சிங்கன்னா போதும். நெக்ஸ்ட் லாஸ்ட் ஒன் இம்பார்ட்டன்ட் ஆர்டிக்கல், குழந்தை பிறப்பு விகிதம் குறைப்பு இந்தியாவுக்கு ஐநா பாராட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, குழந்தை இறப்பு விகிதம்ங்க. என்னென்னா, ஒரு குழந்தை பிறந்த உடனே இறந்துச்சுன்னா அது பார்த்திங்கன்னா பெரிய ஆபத்து. ஏன்னா நம்ம மெடிக்கல் டேர்ம்ஸ்லேயும் எதுவுமே சரியில்லை அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. 2000ஆம் ஆண்டிலிருந்து 5 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளின் இறப்பு விகிதம் 70% குறைத்துள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நிறைய ஸ்கீம்ங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஆண்டுக்கு 5 லட்சம் மருத்துவ காப்பீடு, ஆயுஷ்மான் பாரத் திட்டமும், கர்ப்பிணி பெண்களுக்கு இலவச பிரசவமும், அது இல்லாமல் பிரதான் மந்திரி மாத்ரு வந்தன யோஜனா நேற்று சொல்லியிருப்போம். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் என்ன பண்ணியிருக்காங்க, முன்னெடுத்து நம்மளுடைய குழந்தை இறப்பு விகிதத்தை கண்ட்ரோல் பண்ணியிருக்காங்க. அப்போ குழந்தை இறப்பு விகிதம் அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம எக்கனாமிக்ஸ்லையும் பார்த்துருப்போம். ஸோ உங்களுக்கான இன்னைக்கான கேள்வி, செகண்ட் கேள்வி, குழந்தை இறப்பு விகிதத்தை கட்டுப்படுத்துவதில் முதலிடம் உள்ள மாநிலம் எது அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிடுங்க. சரி, தேங்க்யூ.